காந்தி பேரை வச்சுட்டு தண்ணி அடிக்கிற மாதிரி சீன் வச்சிருக்கீங்க. என் ஃப்ரெண்டு பேரும் காந்தி சார். ஏன்னா காந்தி பேர் வச்சாலே சரக்கு என்ன அர்த்தம் சார் அது? தவிர ஒரு அரசியல் தலைவர் வந்து அப்படிலாம் அவனுக்கு என் ஃப்ரெண்ட், என் பெஸ்ட் ஃப்ரெண்டு பேர் காந்தி. அவன் என்னென்ன பண்றான் தெரியுமா உங்களுக்கு? அதெல்லாம் வெளியே சொல்ல முடியும், அந்த அளவுக்கு மோசமான பையன் அவன். அதற்கு நான் வந்து மகாத்மாவை சொல்ல முடியும். மகாத்மா காந்திங்கிறது மகாத்மா தான். அது எப்படி நீங்க கம்பேர் பண்ணலாம்? திஸ் இஸ் வெரி பேட் கம்பேரிசன். காந்தி கலவரம் பண்றாருங்கிறது தான் ஒன்லைனா. காந்தி எது கலவரம் பண்றாரு? இப்போ படம் நான் ஒரு ட்ரெய்லரே ஃபுல் படம் ஒரு கதையே சொல்லியிருக்கேன். காந்தி கலவரம் பண்ற எங்கேருந்து கேட்குறீங்க நீங்க கேள்வி? ஏங்க இப்படி பண்றீங்க நீங்க? இல்லை காந்தின்னு பேர் இருக்கேன்னு கேட்டேன். அப்புறம் விஜயகாந்த் வர்றதா சொன்னாங்களே, அந்த மாதிரி உண்டா? அடுத்தது ஒரு கடைசிக்கு எல்லாமே கேட்டிருக்கேன். யாரெல்லாம் வேணும், யாரெல்லாம் படத்துக்கு சர்ப்ரைஸ் எல்லாத்தையும் வரிசையாக கேட்டிருக்கேன். வரிசையாக நாங்கள் சொல்லிட்டு கடைசியில் முப்பாட்டன் முருகன் பாடுறது வருது. அது அரசியல் ரீதியான ஒரு விஷயமா? கில்லி ரீதியாக ஒரு விஷயம். கில்லி படம் பார்த்தீங்களா? கில்லி படம் பார்த்தீங்களா நீங்க? பார்த்தீங்களா இல்லையா? அந்த படத்தில் வந்துச்சா? ஆமாம். அந்த படத்தில் ஏன் நீங்கள் அரசியல்னு கேட்கல? அப்போ அவர் கட்சி ஆரம்பிக்கல. சரி, இப்போவும் கில்லிக்காக தான் அது. கில்லி ரெஃபரன்ஸ் சார். இனிமேல் சத்தியமாக குடிக்க மாட்டேன்னு சொன்னது எந்த ரெஃபரன்ஸ் நினைக்கிறீங்க நீங்கள்? மங்காத்தா. அது கேட்க அவ்வளோதான். இப்போ எங்களுக்கு பிடித்த படங்கள்லேருந்து நாங்கள் ரெஃபரன்ஸ் எடுத்து வச்சோம். இது அவ்வளோதான் மேட்டர். சார் இங்கே மைக் வாங்கிக்கோ, ஒரு நிமிஷம் மைக் கொடுமா. இங்கே கொடுமா சார். இங்கே மைக் சார், ஒரு உங்கள் படத்தில் வந்து பிரேம்ஜி எப்பவுமே இருப்பார். அதே மாதிரி இப்போ நீங்கள் தமிழக மக்கள் கழகம் தலைவர்கிட்ட வந்து படம் பண்ணியிருக்கீங்க. உங்கள் ஃபேமிலியிலிருந்து தமிழக மக்கள் கழகத்தில் ஒரு எம்எல்ஏ வருவாரா? தமிழக வெற்றி கழகம் எம்எல்ஏ வருவாரா சார்? நீங்க அந்த கட்சி பேர் நீங்களே சொல்லி அனௌன்ஸ் பண்ணுங்க. உங்க ஃபேமிலில இருந்து எம்எல்ஏ வருவாங்களா அந்த கட்சிக்கு? எனக்கு அதெல்லாம் தெரியாதுப்பா. ஒரு வருஷம் எனக்கு தெரிஞ்சு தலைவரோட ஒரு நடிகரோட இருக்கு சார். சார் ஒரு நடிகரோட பயணம் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு தலைவரோட பயணம் பண்ணிருக்கீங்க இந்த படத்துல. அதனால அவர் முதல்ல அரசியல் வேண்டாம்னு சொன்னாரு. நீங்க எல்லாம் விஜய் சார் கிட்ட கேக்குற கேள்வி என்கிட்ட கேட்டிருக்கீங்க. ஒரு நிமிஷம். நான் உங்க ஃபேமிலில இருந்து கேக்குறேன். உங்களோட தனிப்பட்ட கருத்து. இப்போ எங்க குடும்பத்திலேயே யாராவது விஜய் சார் கட்சியில சேரும். உங்களுக்கு எதுக்கு சொல்லணும்? நான் என் குடும்பத்தில் நாங்கள் எந்த கட்சியில வேணா சேருவோம். உங்களுக்கு எதுக்கு சொல்லணும்? நான் உங்க வீட்டில் ஏதாவது பிரச்சனை நான் கேட்குறேன். எங்க வீட்டில் பிரச்சனை மட்டும் ஏன் கேட்குறீங்க நீங்க? சார் நீங்க பொதுமக்களுக்காக படம் எடுக்க வந்திருக்கீங்க. ஒரு கட்சி தலைவர் என்னோட தலைவர்கிட்ட நீங்க படம் எடுத்துருக்கீங்க. என்னோட தலைவனை வச்சு நீங்க படம் எடுத்துருக்கீங்க. என்னோட ரசிகனை வச்சு படம் எடுத்துருக்கீங்க. உங்ககிட்ட கேட்க முடியும். தளபதியை பார்க்க முடியாது. பார்த்தவர்கிட்ட கேட்கறேன். ஒரு நிமிஷம். நீ கேட்குற கேள்வியே தப்பு இல்லை. கரெக்ட் தான். தலைவரோட கட்சி பேரே தப்பா சொல்றாரு. சரி ஓகே. பாலாட்டு கொடு போன். நீ சொல்ற கட்சி பேரே தப்பு. தப்பான கட்சியில எப்படி அவங்க வீட்டுல இருந்து ஒரு எம்எல்ஏ வருவாங்க? சொல்லு. நீ ஃபர்ஸ்ட் கேட்ட நான் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்? அரசியல் நீங்கள் அரசியல் நீ கேட்கிற கேள்விக்கு தப்புன்னு நான் சொல்லவே இல்லை. கேட்ட விதம் இல்ல கட்சி பேர் தப்பு. ஆனா இதுக்கு உண்டான பதில் வந்து அடுத்த பிரஸ் மீட்ல நம்ம டீடைலா வெங்கட் பாபு வந்து இல்ல முதல்ல நான் குடும்பத்துல ஃபர்ஸ்ட் பேசிடுறேன். ஃபர்ஸ்ட் குடும்பத்துல பேசிட்டு யாரெல்லாம் வந்து நீங்க அது கேக்குறாங்க பெரிய இம்பார்ட்டன்டான கேள்வி, வாழ்க்கை ரொம்ப முக்கியமான கேள்வி விட்டு கேக்குறாங்க. நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம ஃபேமிலியோட பேசி முடிவு பண்ணிட்டு நம்ம யாரெல்லாம் போலாம் அப்படிங்கறத உங்களுக்கு கண்டிப்பா நான் வந்து அடுத்த முறை சொல்லிடுறேன். சார் இங்கே சார் சோஷியல் மீடியாவில் ஒரு விஷயம் வந்துச்சு. விஜய் சார் படம் பார்த்துட்டு அவசரப்பட்டு ரிட்டையர் ஆகிட்டேன், அவங்க கூட இன்னொரு படம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சோஷியல் மீடியாவில் ஒன்று வந்துச்சு. இல்லை ரொம்ப என்ஜாய் பண்ணாரு. நிறைய விஷயங்கள் சொன்னார். நிறைய விஷயங்கள் he was very very happy for that moment. ஆனால் அவர் என்னென்ன சொன்னாருங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் சொன்னேன். அது என்னோட பர்சனலாக சொன்ன விஷயம். அது நான் பப்ளிக்காக ஷேர் பண்ண முடியும். ட்ரைலர் பார்த்துட்டு மங்காத்தை விட 100 மடங்கு இருக்குன்னு அஜித் சார் சொன்னார். அஜித் சார் வந்து ட்ரெய்லர் பார்த்துட்டு மெசேஜ் பண்ணிட்டு டே சூப்பராக இருக்குடா, விஜய்க்கும் உனக்கும் டீமுக்கும் என்னோட வாழ்த்துக்களை சொல்லிடுறா அப்படின்னு சொன்னாங்க. அவங்க ஷூட்டில் இருக்காங்க, நிறைய டிஸ்டர்ப் பண்ணல. ஆனால் ட்ரெய்லர் பார்த்துட்டாங்க, மெசேஜ் பண்ணிட்டாங்க. ஒரு நிமிஷம். குங்குமம் ஷால் கை இங்கே ஆக்சுவலி வந்து நீங்கள் இந்த கெஸ்ட் ரோலுக்கு வந்து ரொம்ப பேர் போனவர். நீங்கள் இருக்கிறவர். ஆமாம், பேர் இருக்கவர். நிறைய கெஸ்ட் ரோல்ஸ் சீன் பை சீன் வந்து ரிலீஸ் பண்ணிட்டே இருப்பீங்க. பட் இந்த படத்தில் நான் யாருன்னு கேட்கல, பட் ட்விஸ்ட் அண்ட் டர்னோட கெஸ்ட் ரோல்ஸ் இருக்கா? இருக்கலாம். சரி, இன்னொரு கொஸ்டின். இப்போ வந்து நெட்டில் ட்ரெண்டிங் என்ன அப்படின்னா, ஐயோ இது விபிசியு இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா டைம் ட்ராவலா அப்படிங்கிற மாதிரிலாம் ஓடிட்டு இருந்துச்சு. விபிசியு இல்லையா இந்த கேள்வி? பிபிசியுனா வெங்கட் பிரபு சினிமாட்டிக் யூனிவர்ஸ். ஓ வாவ், புது தகவல். எனக்கு பெருமையாக இருக்கு. இல்லை இது வந்து ஒரு ஸ்டாண்ட் அலோன் ஃபிலிம் தான். இது பேசிக்காக வந்து நாங்கள் வந்து ஒரு ஸ்டாண்ட் அலோனாக தான் பண்ணியிருக்கோம். அது நான் எந்த படத்தோடைய ஒரு சீக்குவலும் இல்லைனா வந்து அதுலேருந்து வந்து எடுத்தது அப்படி கிடையாது. இது இன்னொரு 15 நாளில் நீங்களே படத்தை பார்த்துவீங்க. படத்தை பார்த்து நான் அதுக்கு முன்னாடி நாள் ட்வீட் பண்ணுறேன், இந்த படத்தை பார்த்துட்டு வாங்க உங்களுக்கு பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி
சார் விபி சார் இங்கே சார் விஜயகாந்த் சார் வந்து ஏஐ மூலியமாக நம்ம இதில் கொண்டு வரோம் அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்திருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிரேமலதா மேம் வந்து ஒரு அறிக்கை ஒன்று விட்டுருந்தாங்க, எங்களை கேட்டுட்டு தான் இதை பண்ணணும். இல்லை அவங்களே முன்னாடி சொல்லிட்டாங்களே, அவங்க சொல்லி தான் உங்களுக்கே தெரிஞ்சது. கோட் படத்தில் வந்து எங்களை கேட்டுருக்காங்க, இந்த மாதிரி பண்ணுறாங்கிறது அவங்களே தானே சொன்னாங்க. ஓகே சார், அப்போ கண்டிப்பாக இதில் அவர் இருக்காரா? ஏன்னா இதில் இருக்கிற எல்லா எதிர்பார்ப்பு அவங்களே சொன்னப்புறம் இல்லைன்னா எப்படி? ஓகே அவங்க தானே சொன்னாங்க, நான் சொல்லி அவங்க தானே சொன்னாங்க. ஓகே சார் நான் பார்க்கல சார். அவங்கள்ட்ட தான் விபி சார் இங்கே ஒரு நிமிஷம் இருக்குமா, ஒரு நிமிஷம் கேள்வி முடிச்சு. சார் விஜய் சார் கூட ஒரு வருஷமா பயணம் பண்ண ஒரே ஆர்டிஸ்ட் நீங்கள் மட்டும்தான், அதாவது டைரக்டருங்கிறது. அவர் உங்கள் கூட நடிக்கும்போது தான் நான் வந்து அரசியல் விட்டு விலகிறேன், சினிமா விட்டு விலகிறேன், அரசியலுக்கு போகிறேன்னு சொல்லியிருக்காரு. ஓகேயா? அரசியலுக்கு போகிறேன்னு சொல்லியிருக்காரு. சினிமா என்ன கொடுமை சார், சொல்லுங்க. இதெல்லாம் கொஞ்சம் அநியாயமா இல்லை? உங்களுக்கே மனசாட்சி இல்லையா? அவரு இதை பற்றி ஏதாவது சொன்னீங்களா? ஆஸ் அ ஃபேன் நான் அவர்கிட்ட சொன்னேன், ஏன்னா இன்னும் படங்கள்லாம் பண்ணலாமே, அப்பப்போ பண்ணலாமே அப்படின்னா நான் சிரிச்சுட்டு இல்லத்தில் நான் பார்ப்போம்டா அப்படின்னு சொல்லிட்டு விட்டாரே தவிர, மற்றபடி நாங்கள் அரசியல் ரீதியாக எதுவுமே நான் பேசுறது கிடையாது. அவரும் என்கிட்ட வந்து அடுத்தது நான் அரசியல் என்ன பண்ணலான்னு இருக்கு அந்த மாதிரி என்கிட்டையும் பேச வேண்டிய அவசியமும் கிடையாது. ஏன்னா வந்து ஏன்னா ஆனால் நிஜமாக தானே நீங்கள் தானே இப்படி கேட்குறீங்க? அதெல்லாம் ஒன்று, நாங்கள் வந்து அரசியல் பற்றி நிஜமாக அவருடைய மனசு, அவருடைய ஆசைகள், அவருடைய ட்ரீம்ஸ் அவர் ஃபாலோ பண்ணுறாரு. இல்லை நிறைய ஃபேன்ஸ் வர அவர் நடிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. நானும் ஆஸ் அ ஃபேன் எனக்கும் அவர் நடிக்கணும்னு தான் ஆசை. ஆஸ் எல்லாருக்குமே அது ஆசை. இவங்களெல்லாம் விட்டால் வந்து அவங்க தீ குளிப்பாங்க அவங்கலாம். அந்த மாதிரி அவங்க பயங்கரமான ஒரு தீவிர ரசிகை. நாங்கள் வந்து நிறைய சண்டையெல்லாம் போட்டிருக்கோம் அதனால். பட் இல்லை சீரியஸாக சொல்கிறேன், ஆஸ் அ ஃபேன் எல்லாருக்குமே அது ஒரு ஒரு ஆசை இருக்குது இல்லையா? வி வாண்ட் இன்னும் நிறையா ஒரு படத்தில் அப்பப்போ நடிக்கணுங்கிற ஆசை இருக்குது. பட் ஆனால் அவருக்குன்னு ஒரு ஆசை இருக்குது, அவருக்குன்னு ஒரு ட்ரீம் இருக்குது. அதுக்கு நம்ம எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய. சார் வெங்கட் பிரபு சார், சார் வெங்கட் பிரபு இல்லை ஆக்சுவலாக இந்த படத்தில் வந்து மோகன் சாரை போட்டிருக்கீங்க, காதலுக்கு நீங்களே சொல்லிங்க, அவரை பார்த்தா இன்ஸ்பயர்னு சொல்லியிருக்கீங்க. அவரு லவ்வுக்கு பயங்கரமான சாங்லாம் போட்டிருக்கு, ஃபீலிங் பாட்டெலாம் இருக்குது. பட் விஜய் சாருக்கும் சாங்னா பெரிய அளவுக்கு இருக்கும். இதில் டாப் ஸ்டாரும் லவ்வுக்கு ரொம்ப பெரிய முக்கியத்துவம் வந்திருக்கு. காதல் படம் கிடையாது, அதனால வந்து நிறைய லவ் சாங் இவங்க 3 பேருக்குமே இருக்குமா தனித்தனியா, இல்லை விஜய் சாருக்கு மட்டும்தான் அந்த சாங் வந்திருக்குமா? காதல் எல்லாரோட காதல் பாடல்கள் கேட்குறீங்களா? இப்போ என்ன, இப்போ விஜய் சார் படத்தில் உங்களுக்கு மோகன் சாருக்கு ஒரு சாங் வேணும், பிரசாந்த் சாருக்கு ஒரு சாங் வேணும், லவ் சாங். என்ன பண்ணுவாங்க தேட்டரில் சொல்லுங்கள்? ஆடியன்ஸ் என்ன பண்ணுவாங்க? நீங்களே உங்கள் மனசாட்சி தொட்டு சொல்லு, என்ன பண்ணுவாங்க? தேங்க்யூ.